லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் முடிய. அவர் ஒரு உவமையையும் சொன்னார். அப்பொழுது இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் கனி கொடுக்க வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார். இந்த ஊமையினுடைய நோக்கம், தலைப்பு என்னவென்றால், இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளுடைய திராட்சை தோட்டத்தில் காரன் என்ன செய்கிறார்? தோட்டக்காரர் ஒரு கனியை என்ன செய்கிறார்? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அங்கே என்ன இல்லை? கனி இல்லை. சரி, இந்த ஊமையை நாம் சற்று கொஞ்சம் விளக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது படித்தோம், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். கவனிக்கிறீங்களா? திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்தில் என்னதான் இருக்கணும்? திராட்சை தானே இருக்கணும். ஒரு இந்த ஊமையினுடைய ஆரம்பமே ஒரு புதிராக இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் எதுக்காக அத்தி மரத்தை அவர் நட வேண்டும்? அப்போ திராட்சை தோட்டம்னா என்ன? அத்தி மரம் என்றால் என்ன? கனி என்றால் என்ன? இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த திராட்சை தோட்டம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு அதை நம்ம விளக்கணும்னா, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். அதிலே இந்த ஓமைக்கான திராட்சை தோட்டத்திற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது வசனம், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதன் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 புத்தகங்களை கொண்டது. இது ஒரு பைபிளுக்கு நிகரான ஒரு புத்தகம், அப்படிதானே? அந்த ஏசாயா அவர் அழகாக அவர் விவரித்து சொல்லுகிறார். திராட்சை தோட்டம், ஒரு மேட்டிலே ஒரு செழிப்பான திராட்சை தோட்டம் இருந்தது, உண்டு. யார் அது? இஸ்ரவேல் ஜனங்கள். யார் அது? இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் வம்சத்தார். அதைத்தான் இந்த திராட்சை தோட்டம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்க, அதை அவர் வேலி அடைத்து பாதுகாத்து அதிலே உள்ள கற்களெல்லாம் பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த வருடம் முழுவதும்
நம்மளை பாதுகாத்து உங்களுக்கு என்ன தேவைகளை கொடுக்க வேண்டும், எப்பொழுது உங்களுக்கு குடும்பத்தாருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் அந்த திராட்சை தோட்டமாகிய உங்களை இஸ்ரவேல் வம்சத்தாரை வைத்தார். ஆனால் கடைசியாக அவர் காத்திருக்கிறார் ஏதாவது ஒரு கனி கிடைக்கும்னு. ஆனால் கனி கிடைச்சது. அந்த கனியை எப்படி இருந்ததா? கசப்பான கனிகளை அது தந்தது. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் ஆண்டவர். இன்றைக்கி நாமளும் விவசாயிகளாக இருக்கிறோம், காட்டில் விதைக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம அதற்கென்று விளைச்சலுக்கென்று நம்ம எத்தனை முயற்சிகளை செய்கிறோம். அது சரியான பலனை தரலின்னு என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த வேதனை தான் ஆண்டவர் அனுபவித்தார். அப்படி என்ன கசப்பான கனிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தார்கள், இஸ்ரவேல் வம்சத்தார்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் விரும்புகிற கனி எது? ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற கனி எது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து அவர் சொன்னார் என்னன்னு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், நீங்க மனம் திரும்புங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை சந்திப்பார், எகிப்தின் அடிமைத்தன தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவ்வளவு அற்புதமாய் அவர்களை கொண்டு வந்தார். எல்லாம் அழகா அவங்களுக்கு நட்டாத திராட்சை தோட்டங்கள், கட்டாத வீடுகளெல்லாம் உண்டு பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் கொண்டு வந்து வைப்பார். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? யோசுவா சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நாங்களும் சேவிப்போம். ஆனால் கடைசியாக நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்தால் என்ன ஆகும்? அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். உடனே இரட்சகரை எழுப்புவார். ஐயோ பிரச்சனை, உடனே என்ன செய்வாங்க? கிதியோன் போன்ற பல நியாயாதிபதிகளை தேவனை எழுப்புவார், எச்சரிப்பார். உடனே என்ன செய்வாங்க? நாங்கள் தேவனையே ஆராதிப்போம். திரும்பவும் அதே பழைய பாவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மளிடத்தை விரும்புகிற கனி எது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. என்றைக்கு நாம் தேவன் கர்த்தர் தான், அவர்தான் இரட்சகர், அவர் என்னை மீட்டெடுத்தார், அவர்தான் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரி என்று சொல்லி அறிந்து கொண்டு இனி நான் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுகிறேன், இனி நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பிதான் ஞான ஸ்நானம் எடுத்து இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம மனம் திரும்பிட்டோமா? ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருட ஆண்டிலும் என்ன செய்ய ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இது வரைக்கும் நான் என்னிடத்தில் இருந்த சில பாவங்களை நான் விட்டு விடணும், இந்த புதிய ஆண்டில் இந்த புதிய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இனி நான் என்ன செய்யணும்? ஜெயம் பெற்று வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், கோவப்பட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், சண்டை போட மாட்டேன், இப்படி நிறைய தீர்மானங்கள். ஆனால் எல்லா பாவத்திலிருந்து நம்ம முழுமையாய் மனம் திரும்பிட்டோமா? இல்லை இன்னும் கிருபை இருக்குப்பா, கிருபை இருக்குது பார்த்துக்கலாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை போலவே நாமளும் கசப்பான கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் அதான் வேதனைப்பட்டார். உன்னை அழகா பார்த்து பார்த்து வேலி அடைத்து கற்களெல்லாம் பொறுக்கி நீ இன்னும் வேரூன்றி வளர வேண்டும் என்று சொல்லி உனக்கு என்னென்னலாம் செய்யணுமோ நான் எல்லாவற்றையும் என்ன செய்தேன். ஆனால் நீ கொடுக்குற கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது கசப்பா இருக்கிறதே. அந்த திராட்சை தோட்டக்காரன் வேதனைப்படுகிறார். அதான் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஏசாயா 30:15 நம்ம பார்க்கிறோம் நம்ம எப்படி வாழணுமா. ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கையும் நம்பிக்கையுமே ஆமென் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். திரும்ப திரும்ப என்ன செய்யாதீங்க. நாய் தன் கக்கினது என்ன செய்யுமா? போய் திரும்ப
தின்னும். அப்படியா நம்ம திரும்ப அந்த பாவத்தை செய்யலாமா? என்னைக்கு நம்ம சபையில் வந்து தேவனை ஆராதித்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ அதை விட்டு விடணும். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னும் ஏன் நம்ம நேரங்களையும் காலங்களையும் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் அவர்கள் எப்படி செய்கிறார்களோ, உறவுகள் எப்படி செய்கிறார்களோ அதையே நாமும் ஏன் செய்யணும்? ஏன் அதை கடைபிடிக்கணும்? புதிய மனுஷனாக உலகம் வெறுக்கிற காரியங்களை நாமளும் என்ன செய்யணும்? வெறுத்து மனம் திரும்பிட்டேன், நான் புதிய மனுஷன், இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிக்கிறது இல்லை, நன்மையும் பிரியுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய மனம் மறுரூபம் ஆயிடுச்சா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. 18:30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். உங்களுடைய குடும்பத்தினுடைய தோல்விக்கு, உங்களுடைய தொழிலினுடைய நஷ்டத்திற்கு, உங்களுடைய ஆசீர்வாத தடைக்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க? நான் தான் காரணம். சொல்ல முடியுமா? நான் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா இன்னும் நான் என் வாழ்க்கையில் ஏதாவது என்ன பாவம் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு, இன்னும் நான் என்னால் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு என்னுடைய கை என்ன செய்யல, குறுகி போகல. உங்களை நான் நீட்டி உங்களை தூக்குவதற்கு நான் என்ன செய்கிறேன், ரெடியாக இருக்கேன். ஆனால் உங்களுடைய பாவமே எனக்கும் உங்களுக்கும் இடையில அது என்னை தூரப்படுத்துகிறது. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர அது சிவப்பாக இருந்தால் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற வல்லமை தேவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யோசுவா பெரிய எரிகோ கோட்டையே வீழ்த்திட்டாரு, ஆனால் சிறிய ஆயி பட்டணத்தை அவரால் ஜெயிக்க முடியல. காரணம் ஆகானுடைய பாவம். தெரியல அவருக்கு. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? முழுமையான மனம் திரும்புதல் எனக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி அறியாமலேயே நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் பெயர் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் தோல்வி அடைஞ்ச மட்டும் யார் காரணம் சொல்கிறோம்? கர்த்தர். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன், எல்லாம் செய்வார்னு நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் தோல்வியை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, போராட்டத்தை கொடுத்துட்டாரு, கண்ணீரை கொடுத்துட்டாரு. திரும்ப யார் மேலே தான் பாவத்தை சொல்கிறோம்? ஆண்டவர் மேலேயே குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தன்னைத்தான் நிதானி தருகிறவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான். படா. எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் கசப்பான கனியை நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்குந்தா, இன்னும் பாவமே செய்து செய்து தேவனை திரும்ப திரும்ப சிலுவையில் அறிந்து கொண்டிருந்தால் அந்த இயேசுக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனி வரக்கூடிய புதிய ஆண்டில் நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு தித்திப்பான கனியை நமக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, உம்மை நான் சந்தோஷப்படுத்துவேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்து உம்மை நான் சந்தோஷப்படுத்துவேன். எது வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கணுங்க? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ரட்சிக்கப்பட்ட பொழுதே நான் பரிசுத்தமாயிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லி. இல்லை, இயேசு எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ நான் பரிசுத்தராக இருக்குது போல எனக்கு ஏற்றபடி பரிசுத்தராக இருங்கள். அப்போ இயேசுவை போல நம்ம பரிசுத்தமாக மாறிட்டோமா? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னும் நமக்குள்ள இந்த லௌகீக ஸ்பாவங்கள் நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி அல்லது இதுவரைக்கும் நாம் இருந்த நம்முடைய பாவங்களை என்ன செய்வோம்? உதறி தள்ளிடுவோம், விட்டு விடுவோம். இனி புதிய மனுஷனாக பரிசுத்தத்திற்கென்று அழைத்த நம்மை தேவன் பரிசுத்தமாய் வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். எனவே ஹோலி லைஃப் இஸ் த ஜாலி லைஃப். மனம் திரும்புவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். அடுத்தது, இஸ்ரவேலுக்குள்ள இருந்த கசப்பான கனி என்ன? தேவன் நம்மளிட என்ன கனியை எதிர்பார்க்கிறார்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா, ஆமென். திராட்சை தோட்டமாகிய இஸ்ரவேல் ஜனம் வம்சம் கசப்பான கனியை கொடுத்தது. என்ன கசப்பான கனி? எத்தனை நன்மைகள் செஞ்சாலும், ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சாலும், அவர்களை பாதுகாத்தாலும் என்னதான் காரணம்? ஐயோ, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமா இருக்குமே, இப்படி வந்து எங்களை அந்த செங்கடல்ல எங்களை தள்ளி சாகடிக்கவா எங்களை கூட்டிட்டு வந்த மோசே, ஐயோ நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா நாங்கள் நல்ல காய்கறிகளை சாப்பிட்ருப்போமே, எங்களுக்கு என்னது வெள்ளரி காயெல்லாம் கிடைச்சிருக்குமே. ஆனால் இங்கே தண்ணி கூட கசப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் புலம்பல், எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு. மோசே மலைக்கு சென்று விட்டார், 40 நாள் ஆயிடுச்சு, அவ்வளோதான், அவர் இனி என்ன செய்ய மாட்டார். என்ன ஆச்சோ தெரியல, எங்களுக்கு விக்கிரகங்களை உண்டு பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னால் இந்த இருதயம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பா, இந்த ஜனங்க, இந்த வம்சம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நன்றி சொல்லணும். யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா சொல்லுவாங்களாம், சாப்பிடும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், யாரெல்லாம் சாப்பிடும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றீங்க, இல்லை தட்டத்தில் வச்ச உடனே அள்ளி வீசிடுறீங்களா? எப்பயுமே என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு சண்முகம், எங்கள் ரூமில் நாங்கள் எப்பயுமே சாப்பிடும் பொழுது ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணணும், ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறேனோ இல்லையோ அவர் என்ன செய்வார், கண்டிப்பார், நன்றி சொல்லணும். நல்ல நண்பர். ஸோ இப்படி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க யூதர்கள். ஆனால் ஜெபம் பண்ணதுக்கு, அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருக்கான். எப்படி, தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே, அதை நம்ம சொல்கிறோமா? சாப்பிடும்போது என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நன்றி சொல்லுவோமா? யூதர்கள் அப்படி செய்வாங்களாம். சில நேரங்களில் நன்றி உணர்வை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் 10 குஷ்டரோகிகளை என்ன செஞ்சார், ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த 10 குஷ்டரோகிகள்லையும் நீங்கள் ஆசாரிகளுக்கு போய் காண்பீங்கள்னு சொன்னார். போகிற வழியிலேயே சுகம் கிடைச்சிது. ஆனால் திரும்ப ஒருத்த மாத்திரம் வந்து என்ன செய்தான், நன்றி சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்டார், நீனாச்சும் வந்தையப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. எங்கே அந்த 9 குஷ்டரோகிகள் எங்கே? தேவன் எதிர்பார்க்கிறார், நன்றி உள்ளம் இருக்க வேண்டும். நீங்கள் பேனாலும் பாருங்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதை படிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே என்ன செய்வாங்க, ஆசீர்வாதத்து பின்னாடியே போயிடுறது. கர்த்தர் என்ன செஞ்சிருவாங்க, டோட்டலாக மறந்துடுவாங்க. திரும்ப அவர் என்ன செய்வார், பெலிஸ்தியர்களையோ மீதியானியர்களையோ அமலேக்கியர்களையோ கொண்டு என்ன செய்வார், ஒடுக்குவார். அப்போ தான் என்ன செய்வாங்க, திரும்ப ஐயோ ஆண்டவரே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிங்க. அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாம் என்ன செய்கிறோம், நிறைய என்ன செய்கிறோம், ஆசீர்வாதங்கள் கிடைக்க கிடைக்க நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைத்ததுனால தான் நம்மளுடைய சிந்தனையெல்லாம் எங்கே போயிடுச்சு, அந்த பொக்கிஷத்தின் மேலேயே, அந்த உலக ஆசையின் மேலேயே, அந்த வீட்டின் மேலேயே, அந்த கார் மேலேயே, அந்த உலக ஆசீர்வாதங்கள் மேலேயே நம்மளுடைய
சிந்தைகள் போய்கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கொலேசியர் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15. தேவ வசனம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்ம ஆசீர்வாதங்கள் கிடைச்சா ஆண்டவர், இல்லைனா ஆண்டவர் இல்லை, அப்படி கிடையாது. எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் நன்றி சொல்ல நம்ம கடமையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அனுதினமும் தனி ஜபமானாலும் குடும்ப ஜபமானாலும் காலையில் அதிகாலையில் எழுந்து நன்றி சொல்லணும். இந்த புதிய நாளை எனக்கு காண செய்தீங்களே, இந்த நாளின் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் தருவதற்காய் நன்றி. இரவு படுக்கும் பொழுது என்ன செய்யணும்? இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்தீரே, என்னுடைய வேலைகளெல்லாம் ஆசீர்வதித்தீரே, என் தொழிலை ஆசீர்வதித்தீரே, நன்றி. அப்போ தான் அடுத்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அவர் ரெடி என்ன செய்வார்? வைப்பார். போதும்பா, செம்ம டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வேலை அதிகம், இன்றைக்கி குடும்ப வேலை அதிகம், இன்றைக்கி தொழிலில் பயங்கர வேலைகள், நம்மளுடைய சுய வேலைகளே அதிகம், சோமன்னமா நேரம் இல்லை, டயர்டாக இருக்குது, படுத்துருவோம். நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சும்மா வார்த்தையில் சொன்னால் போதும், மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா போதும். இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது அப்போ மாத்திரம் கிடையாது, சபை ஆராதனையில் என்ன செய்யணும்? ஆராதனை நேரத்தில் வந்து கலந்து கொள்ளணும். எதுக்காக? நன்றி அறிதல் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஆராதனை பாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம முடிஞ்சு போய்க்கலாம், பாதியில் போய்க்கலாம். அப்போ நன்றி அறிதல் நமக்குள்ளே இருக்குதா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்தீங்கன்னா தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. தாவீது எப்படி வந்தார்? மிகுந்த அடிமைத்தனத்தில், போராட்டத்தின் மத்தியில் பல கஷ்டங்களை அனுபவித்து என்ன செஞ்சார்? ஆண்டவர்களை மேலே உயர்த்தி ராஜாவாக உயர்த்தினார். எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அவர் சொல்லுவார் என்னதான்? சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, உனக்குள்ள ஏன் இப்படி தேங்குற, தேவனையே நோக்கி காத்துரு, அவரே உனக்கு ரட்சிப்பு, அவர்னால உனக்கு வெற்றி. என் தேவன் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தான் நோக்கி பார்த்தார். என்றைக்கும் அவருடைய கண்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கவே இல்லை. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. நீங்கள்லாம் நகை நட்டு பணம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பீரோ தான் என்ன செய்வோம்? சேமித்து வைப்போம், வச்சுருப்போம். ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சாலமோன் அவங்களுக்கு கிடைச்ச நகைகள், அவ்வளவு பணம், அவ்வளவு செல்வங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நகரத்தையே கட்டினானா சாலமோன். அதனால தான் அவனுடைய எண்ணமெல்லாம் எங்கே போயிடுச்சு? பணம், செல்வாக்கு, உயர்வு, ஆசீர்வாதம், இதையே தேடி போயிடுச்சு. கடைசியே சொல்கிறார் என்னன்னு, எல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது? நன்றி அறிதல் இல்லை, தேவனை தேடுகிறது இல்லை, ஜனங்களை நடத்த வேண்டிய விதத்தில் சாலமோன் நடத்தலை. எனவே தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிற கனி உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலிகளை என்ன செய்யுங்க? எப்பொழுதும் ஏறெடுங்க. புலம்பிக்கொண்டே இருக்காதீங்க, எந்நேரமும் புலம்பிக்கொண்டே இருக்காதீங்க. ஆண்டவர் எதை செய்யலை, அதை செய்யலை, எப்போ பார்த்தாலும் தேவனையை சபிக்கிறது, என்றைக்கும் அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வரக்கூடிய புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த உதட்டிலிருந்து தித்திப்பான தண்ணி தான் என்ன செய்யணும்?
வரணும். கசப்பான நீர் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. பல போராட்டங்கள் வந்தாலும் சொல்லுங்க, எத்தனை வந்தாலும் ஜெயிச்சிருவேன். நீங்கள் குமார் அண்ணங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்கள், எத்தனை விசுவாசமான வார்த்தைகள் வரும்னு. நம்ம அப்படி தான் சொல்லணும் எப்பயுமே. சத்துருவை நினச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, போராடிடுறாங்க, ஐயோ அவன் வந்துடுவாங்க, பிசாசியே சில நேரங்களில் உயர்த்தி பேசுறது, அப்படிலாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு நாளும் நம்மளுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்டதான அவிசுவாசமான வார்த்தைகளையோ புலம்பலையோ முறுமுறுப்போ காணப்படக்கூடாது. அதனால தான் அந்த தோட்டக்காரர் கசப்பான கனியை கொடுத்துட்டு ஏன்னு சொல்லி என்ன செஞ்சார், தேவன் வருத்தப்பட்டார். அடுத்ததாக 3வது காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த கனி என்ன, அவர் என்ன எதிர்பார்த்தார்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 41 வசனங்கள் முடிய ஒரு திராட்சை தோட்டக்காரனை நம்ம பார்க்கிறோம். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சம்பவித்தபோது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறு ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். ஓகே, இப்போ இந்த ஊமை உங்கள் யாவருக்கும் தெரிந்ததே தான். நேரம் போதாதனால நான் துரிதமாக இதை நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. இந்த ஊமையில் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, கனியை கேட்க போனார், ஆனால் என்ன செஞ்சாங்க, கனியாக கேட்குற அப்படின்னு அடி உத கொடுத்தாங்க. சரி, தன்னுடைய குமாரனையும் அனுப்பலாம், அப்பனாச்சும் பயப்படுவாங்கன்னு அவருக்கு வந்தார். ஆனால் அவங்களும் என்ன செஞ்சாங்க, இவன் தான் சுதந்திரவாளி, இவனை என்ன செய்வோம், கொன்னுட்டா முடிச்சிடலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல அந்த கசப்பான கனி எதுனா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனை உருவாக்கி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி அவன் மூலியமாக தான் இஸ்ரவேல் வம்சம் ஜாதி வந்தது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஏன் அழைத்தார் அப்படிங்கிற அந்த நோக்கத்தையும் தேவனுடைய பிளான், அவருடைய திட்டத்தையும் என்ன செஞ்சுக்கல, அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். என் பிளானையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, என்னுடைய திட்டத்தையே அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அங்கே தான் இஸ்ரவேலர் ஒரு கசப்பான கனியை கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், நீ பாக்கியவான், நீ ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவன். எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார் தெரியுங்களா, எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நீதான், உன்னை கொண்டுதான், நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம், உன் மூலியமாக தான் என்ன செய்ய போகுது, என்னுடைய திட்டம் நிறைவேற போகுது. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், ஒரு ஜனங்களும் அழிந்து போவது என்னுடைய சித்தம் அல்ல. ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவரையும் புரிந்து கொள்ளலை, தேவனுடைய பிளானையும் புரிந்து கொள்ளலை. என்ன செஞ்சாங்க, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் அழகாக பேசுவார், நேருக்கு நேர் பேசுவார், வார்த்தையினால் பேசுவார், அவனுக்கு அப்படியே கீழ்ப்படிவான். ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் ஆண்டவர் பேசுனதை அப்படியே அப்சர்வ் பண்ணாங்க, கேட்டு நடந்தாங்க. மோசே, அடுத்து யோசுவா, இந்த காலம் வரைக்கும் என்ன செஞ்சது, அழகாக போயிட்டு இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிளானை அப்படியே என்ன செஞ்சாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. யோசுவாக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, சாமுவேல் ஏலி காலங்களில் வரும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன பண்ணாங்க, வாசிப்போமா? 1 சாமுவேல்
8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். கவனிச்சிங்களா? கர்த்தரையே தள்ளிட்டாங்க. அவர் சொல்றாரு, எங்களுக்கு அவங்க நேரடியாக சொல்றாங்க, எங்களுக்கு கர்த்தர்லாம் ராஜா இருக்க வேண்டாம்பா, எங்களுக்கு இப்போ ஒரு ராஜா வேணும். அவங்களுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிளான் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, அவர் எதற்காக என்னை அழைத்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து எகிப்திலிருந்து அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்து ஏன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வைத்தாரு, எதற்காக இதையெல்லாம் செய்தார், எதற்காக இத்தனை அற்புதங்களை செய்தார். கற்பாரியிலிருந்து தண்ணீர் வருகிறது, அற்பமாய் நிற்கிற ஜனங்களை ஏன் நேசிச்சார், கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவங்க அதை காது கொடுத்து வாங்கவே இல்லை. நீங்கள் யாத்திராகமத்தில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோசேயை கூட ஆண்டவர் பேசுவார் சீனாய் மலையில். அப்போ ஜனங்கள் மத்தியில் என்ன செய்வார், அவர் பேசுவார். உடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயா மோசே நீங்கள் பேசுங்கப்பா, அவர் என்ன செய்ய வேண்டாம். இப்படி ஒரு ஜனத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது அப்படி நம்ம விரும்புவோமா? ஆண்டவர் எப்படா பேசுவோம், எப்போ அவரை முகமுகமாக தரிசிப்போம், அப்படி தானே நம்ம என்ன செய்கிறோம், ஆவலாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி இருந்துச்சாங்க, புறக்கணித்தார்கள். அவரே எனக்கு பேச வேண்டாம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, தேவனை அவர்கள் புறக்கணித்தார்கள். இப்படி தான் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை அவர்கள் கொடுக்காமல் கசப்பான கனியிலேயே கொடுத்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு எதற்காக? நம்மகிட்டையும் ஒரு பிளான் இருக்கு, நமக்கிட்டையும் ஒரு திட்டம் இருக்கு, அதை வைத்திருக்கிறார். என்ன திட்டம், என்ன நோக்கம், அதை நம்ம அன்னுதினமும் அதை கேட்டு அதை நாம் ஆண்டவருக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை செயல்படுத்தணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, எதற்காக என்னை இந்த பகுதிகளில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், குடி வைத்திருக்கிறார், எதற்காக இந்த காலேஜுக்கு என்ன அனுப்பிச்சாரு, எதற்காக இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன், இப்படி ஒவ்வொன்றையுமே எதற்காக, ஏன், அவருக்கென்று ஒரு விருப்பம் இருக்குது. நம்மளுடைய விருப்பத்தையும் நம்மளுடைய சித்தங்களையும் நம்மளுடைய தேவைகளையுமே ஆண்டோட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், காடை வேணும், தண்ணி வேணும், செழிப்பான ஆசீர்வாதம் வேணும், இப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது. அவர் என்ன சர்வரா, ஹோட்டல் சர்வரா, என்ன வேணும், 2 ஊத்தாப்பம், ஒரு பிளைன் தோசை, சிக்கன் ரைஸ், உடனே அவன் என்ன செய்வான். இன்றைக்கி அப்படி தான் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒரு சர்வராக நினச்சி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன செய்வோம், கேட்டு வாங்கிக்குவோம். அவர் என்ன எதிர்பார்க்குறார், அவர் என்னை கொண்டு என்ன வச்சிருக்கிறார், ஐயா ஆத்து மாதாயங்கிற கனியை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் உறவுகளோட சண்டை, அக்கம் பக்கத்தினரோட சண்டை, எப்படி கனியை நம்ம வாங்கிறது, எப்படி அவங்கள ஆத்துமாதாயம் செய்கிறது, எப்படி சபைக்குள்ளே கொண்டு வர்றது, எல்லாம் ஜாய்ஸ் பாலே பார்த்துக்குவாரா? அப்போ எப்படி சபை நம்பி நிறைஞ்சு வளையும்? தேவனுடைய திட்டங்களையும் பிளானையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திராட்சை தோட்டத்தை நம்ம பார்த்தாச்சு, அடுத்து திரும்ப வருவோம். அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே என்ன நட்டு வச்சாங்க, என்ன நட்டு வச்சாங்க, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள யாரை கொண்டு வராரு, யாரை கொண்டு வராரு, ஜென்டைட்டில், புதிய புரஜாதி மக்கள் என்ன செய்கிறாரு, அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே எப்பா
உன்னை நான் எதிர்பார்த்தேன், உன்னை நான் அழகாக வேலி அடைச்சு பாதுகாத்தேன், எத்தனையோ அற்புதங்களை செஞ்சேன், நீ இன்னும் என்ன செய்கிற? குந்தி குந்தி தான் நடக்கிற. பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி. இது சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி தான் அந்த அழகான சான்ஸை யாருக்கு கொடுத்துருக்காரு? அத்திமரமாகிய புரஜாதி ஆகிய நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? இந்த சான்ஸை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் புரஜாதி மக்களாகிய நாமும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? ஒரு மிகப்பெரிய சான்ஸை கொடுத்து, இஸ்ரவேலை மாத்திரம் நான் காப்பாற்ற மாட்டேன், அவர்களை மாத்திரம் ரட்சிக்க மாட்டேன், இதோ நீங்களும் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11:40. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை அல்லாமல் பூரணராகவில்லை, பூரணராகாதபடிக்கு நன்மையானதொன்றை விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். நமக்கென்று முன்னதாக நியமித்தார். ஹல்லேலூயா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத அந்த அன்பு, அந்த ரட்சிப்பு இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நமக்காக சிலுவை சுமந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சான்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? இப்போ திரும்ப பிதா வராரு, தோட்டக்காரன் வந்து என்ன செய்கிறாரு? நான் இந்த ஊமையை நம்ம தியானிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய முதலும் என்ன தான்? கனி தான். எங்கே தான் ஆரம்பிச்சுது? கனியில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. கடைசியாக முடிகிறது எதில் தான் முடியுது? இதோ தாகமுள்ளவர்களின் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? கனி ரொம்ப ரொம்ப முக்கியங்க, விட்டுறாதீங்க. ஆரம்பமும் முடிவும் எங்கே தான் முடியுது? நம்மளுடைய வாழ்க்கையே கனியில் தான் முடியுது. கனி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? கனி இல்லைன்னா தனி தான். பார்த்துக்குங்க. நல்லது, எங்களுக்கு தெரியாதுக்கா, ரொம்ப சந்தோஷம். கவனிங்க, இப்போ இந்த தோட்டக்காரன் வராரு, வந்து கேட்குறாரு என்னன்னு? இந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வச்சுருந்தீங்க, ஏதாவது இந்த அத்தி மரத்துலையாவது கனி கிடைக்குமான்னு வந்தேன். என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை, கனியே. இப்போ தோட்டக்காரன் நினைப்பார் என்னன்னு? அட பாவீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை தோட்டத்தில்னாச்சு கசப்பான கனி கிடைச்சிது, அந்த கசப்பான கனியை வைத்து கூட என்ன செய்யலாம்? ஏங்க பாவக்காயெல்லாம் வைப்பீங்களா இல்லையா? பாவக்காய் குழம்பு சாப்பிடுவீங்களா? அப்புறம் இதோ இந்த வேப்பங்கொட்டையெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க? மருத்துவத்துக்கு பயன். அந்த கசப்பான கனியனாச்சு கொடுத்தான்ப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இவ்வளோ பெரிய சான்ஸை கொடுத்து உங்களை உட்கார வச்சுருக்கேன், ஆனால் உங்ககிட்ட என்ன இல்லை? கனியே இல்லையாப்பா, ஒன்றையும் காணவில்லை. எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, இது எதுக்கு வச்சிட்டு இருக்கிற, இன்னும் பிடுங்கி எரிந்தி போடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறார். போட்டுடலாமா? ஆண்டவர் பிடுங்கி எரிஞ்சு போட்டால் என்ன ஆகும்?
பிரியமானவர்களே, நீங்கள் யோபுவனுடைய சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும். பிசாசு என்ன செய்வான்? இது உண்மை, இது பரலோகத்தில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் ஏதோ கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் இயேசு இருப்பார். பிசாசு என்ன சொல்லுவான்? குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். வந்தாங்கல்ல, திராட்சை தோட்டத்தை, அத்தி மரத்தை நட்டிங்கல்ல, சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சிங்கல்ல, என்னாச்சு? அவன் என்ன சினிமா பாட்டு தானே பாடிட்டு இருக்கான்? அவன் இன்னும் அதே பழைய பாவத்தில் தான் இருக்கிறாங்க. எதுக்காக என்ன வச்சிட்டு இருக்கிறீங்க? அதை பிடுங்கி எரிஞ்சு போட்டுருங்க. ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க? அப்படியா செய்திடலாமா? உடனே அந்த பக்கம் இருந்து இயேசு சொல்லுவார், ஐயா அதை இன்னும் என்ன செய்யுங்க, வைங்க. நான் அவனுக்காக என்ன செஞ்சுருக்கேன்? நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் கனி கொடுக்கும். நான் என்ன செய்வேன்? அதை கொத்தி எரு போடுவேன். நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன், உன்னதத்தில் இருக்கிற தேவ பலனை கொடுத்திருக்கிறேன். இனி நிச்சயம் என்ன செய்யும்? அது கனியை கொடுக்கும். தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் விளையாட்டில் பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில் எங்கேயோ ஒரு ஓரமாக எல்லா வாய்ப்பும் இருக்கும். ஆனால் சப்ஸ்டியூட்டாக என்ன செஞ்சுருப்பாங்க? பொத்துனாப்பில் அப்படியே வாடி போய் உக்காந்துருப்பாங்க. ஐயோ, அந்த டீமில் நானும் தானே இருக்கிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, விளையாட முடியலையேன்னு. உடனே என்ன செய்வார்? ஒரு பிளேயருக்கு திடீர்னு சிக்காகும், ஏதோ ஒரு கஷ்டம் வரும். உடனே என்ன செஞ்சுருவாங்க? எப்பா நீ போய் அமரு, உட்காரு, நீ நல்லா விளையாடுறவன் தான், பரவாயில்ல, நீ உட்காரு, இதான் சப்ஸ்டியூட் இருக்கிறான், உனக்கு என்ன செய்கிறேன், சான்ஸ் தரேன்னு. சான்ஸ் கிடைச்ச உடனே என்ன செய்வான் அந்த சப்ஸ்டியூட்? ஏதோ விளையாடுவானா? இதுதான் சான்ஸு. என்ன செய்யணும்? கோல் அடிச்சிடணும். கோல் அடிச்சுட்டா அவன் என்ன செஞ்சிருவான்? மெயின் பிளேயராக என்ன செஞ்சிருவான்? நீங்கள் கிரிக்கெட்டில் எத்தனை பிளேயரை பார்த்துருக்கீங்க அது மாதிரி? சும்மா உட்கார்ந்துருப்பான், உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்னது அடித்தா சிக்ஸா. அப்படி தான் தோனி. இன்னைக்கு தோனியை கொண்டாடாத ஜனமே இல்லை. அப்போ நாம் அப்படி இருக்கிறோமா? இந்த சான்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லைப்பா, எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? இன்னும் கசப்பான கனிகளை கொடுக்கணுமா? இல்லை நம்மக்கிட்ட கோலே இல்லையா? இவங்களை ரட்சித்ததே வேஸ்ட்டுப்பா, இவங்களை மீட்டு கொண்டதே வேஸ்ட். அப்படி தேவன் கண்ணீர் சிந்துவாரா? யோபு எவ்வளவு மெச்சிருப்பாரு. எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன் ஆண்டவருக்காக. அவன் எல்லா சோதனையும் முடித்து பிசாசுக்கிட்ட தேவன் எவ்வளவு மெய்சிலிருந்து பேசியிருப்பார். பார்த்தியா என்னுடைய யோபை அப்படின்னு. இன்றைக்கி நாம் அப்படி நிற்கிறோமா? இல்லை இன்னும் பிசாசு குற்றப்படுத்தி நம்மளை ஆண்டவரை தலகுனியை வச்சுக்கிட்டே இருக்கிறோமா? என்கிட்ட என்ன கனி இல்லை? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அங்கே இருக்கிறீங்க சொல்லட்டும் பார்க்கலாம், அந்த கனியாவது ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். வரிசையாக சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து கேட்டது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். எத்தனை கனிகள்? எத்தனை சுவைகள் அதில் இருக்கு? ஒரே கனி தான், ஆனால் எத்தனை சுவை இருக்கு? 9 சுவைகள் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அந்த கனியை தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். கனி இருக்கா? இல்லை இன்னும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, சந்தோஷமே இல்லாத நிலைமை, புரஜாதி மக்கள் வேற யாராவது வந்து பார்த்தா இதுவா இந்த குடும்பத்தாரா என்று சொல்லி இன்னும் தலைகுனிவோடு நம்ம காணப்படுகிறோமா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரு சின்ன விஷயங்களை நம்ம தியானிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். அந்த ஊமையை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன செய்யணும் கனி கொடுக்க?
லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அவர் என்ன செய்தார்? அதற்கு அவன் 7வது வசனம், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். அப்ப முதலாவது ஆண்டவர் நம்மளிடத்துல கனியை தேடுகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? நீடிய பொறுமையுடன் இருக்கிறார். 3 வருஷமாய் நான் காத்திருந்தேன். அந்த 3 வருஷத்துல எத்தனை சீசன் வந்திருக்கும் அந்த மரம் கனியை கொடுக்கறதுக்கு? ஒரு சீசன்ல கூட என்ன செய்யல, அந்த கனியை அது கொடுக்கல. அப்ப எத்தனை முறை இந்த 3 வருஷங்கிறது நம்மளுடைய லைஃப்ல என்ன சொல்லுகிறதுனா, எத்தனை முறை நான் உங்களோட பேசியிருப்பேன், எத்தனை முறை நீங்க சபைக்கு வந்திருப்பீங்க, எத்தனை முறை நீங்க ஜெபத்தில் இருந்திருக்கீங்க, எத்தனை முறை எழுப்புதல் கூடுகையில் பங்கு பெற்றிருக்கிறீங்க. அப்போ ஒரு இடத்துல கூட நீங்க அதை கேட்டு அதை அப்சர்வ் பண்ணி ஒரு கனியை நம்ம கொடுக்காம இருக்கிறோமா? இல்லை இன்னும் ரீசன் சொல்லிட்டு தான் இருக்கிறோமா? காரணங்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோமா? ஜெபிக்க முடியல, என்னால் சபைக்கு வர முடியல, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தில் 2024 நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தவறாமல் நான் சபைக்கு நான் விடுபட்டதே இல்லை, எல்லா நேரத்திலும் நான் வந்திருக்கேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் கலந்து கொண்டிருக்கேன்னு யாராவது கை தூக்க முடியுமா? ஏன்? ஆண்டவர் தேடிக்கிட்டே தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட கனியை நம்மக்கிட்ட எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஏன் இந்த தோல்வி? ஏன் வர முடியல? அதுக்கு என்ன மாற்று வழி? சபையும் அதுக்கான முயற்சி எடுக்குது. வராதவங்களெல்லாம் எப்படியாவது வர வைக்கணும், அதுக்கு தான் 2 ஆராதனையாக வச்சுது. அப்போ நாம் அதுலேயும் என்ன செய்ய முடியல, கலந்துக்க முடியல. நிறைய ரீசன் சொல்கிறோம். குளிர்காலம், பனிக்காலம், வேலை, அந்த வேலை, பத்திரிக்கை, சாவு, திருமணம், விசேஷம், எத்தனை. அப்படி இவங்க லீவ் போட்டிருந்தா என்ன ஆகும்? சபை பூட்டி வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நமக்கெல்லாம் நிறைய சொந்த பந்தம் உறவுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த சபைக்கு குடும்பத்தாருக்கு எத்தனை சொந்த பந்தம் இருக்குது? நீங்கள் தான் சொந்த பந்தம். உங்களை பார்க்க தான் ஆவலோடு என்ன செஞ்சிட்ருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி யார்? எல்லா சேரும் என்ன செய்யுது? ஆனால் நாம் சொந்த பங்கம் முக்கியம், வேலை முக்கியம், அனுப்பிச்சு என்ன செஞ்சிடறோம், நம்ம போயிடுறோம். தேவன் எதிர்பார்க்கிறார், வரக்கூடிய புதிய ஆண்டிலாவது இந்த கனியை கொடுங்க. நான் தவறாமல் என்ன செய்வேன், நான் ஆலயத்துக்கு வருவேன். நான் ஆலயத்துக்கு வரும் பொழுது சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, அந்த நாள் முழுவதும் 6 நாள் முழுவதும் என்ன செஞ்சார், என்னை பாதுகாத்தார், அதற்காக நன்றி சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6 நாளைக்கு நீ வேலைக்கு போகலாம், 7வது நாள் வேலைக்கு போனேன்னு என்னது, கல்லெறிஞ்சி கொலை செய்யப்படணும். அப்படியெல்லாம் கட்டளைகள் இருந்துச்சு, கீழ்ப்படிஞ்சு வந்தாங்க. இன்றைக்கி தேவனுடைய கிருபை இருக்குது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் போய்க்கலான்னு சொல்லி எல்லாம் ஆன்லைனில் பார்த்துடலான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அதை விட்டு விடுகிறோம். அப்படிலாம் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. புதிய ஆண்டில் ஒரு புதிய தீர்மானத்தோடு நம்ம நுழையணும். இனி என்ன செய்யக்கூடாது, ஒரு வாரம் கூட தவறாமல் எல்லா வாரத்துலேயும் முழு நேரமும் கலந்து கொள்ளுங்க. காலையில் 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடணும், எல்லாரும் ஆஜராயிடணும். தம்பி காலையில் எழுந்திரிச்சு ஆராதனையப்போ எழுந்து நின்று ஆண்டவா பிரசன்னமாகி பாடலை பாடுவார். அப்போ எனக்கெல்லாம் ஞாபகம் வர்றதெல்லாம் என் ஸ்கூல் ப்ரேயர் தான். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் ப்ரேயர் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தரா 2 பேரா? சேரெல்லாம் காலியாக இருக்குமா? அந்த ப்ரேயரில் எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாரும் இருப்பாங்க. அப்படி தானே இருக்கணும். நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு கனம் பண்ணுகிற கனம் எங்கே? தேவன் எதிர்பார்க்கிறார்.
உனக்கு எல்லாம் நான் செய்கிறேன்ப்பா, உன் அத்தி மரத்துக்கு கனியை கொடுக்கறதுக்கு நான் கொத்தி எரி போடுறேன், நீ கனி கொடுக்கறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஏசு சொல்கிறாரு, உங்கள் சுய முயற்சி வேண்டாம், நானே எல்லாம் செய்யணுமா, நானே எல்லாம் பண்ணணுமா நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்ய கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். பிடித்து கொள்ளுங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயம் நீங்கள் கனி கொடுக்கணும். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கனி கொடுத்தே ஆகணும். ஆதியில் இருந்த அன்பு நம்மக்கிட்ட குறைஞ்சிருச்சா? சபையில் 50 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 50 பேர் எங்கே போயிடணும்? பரலோகம் போயிடணும். அதுதான் பூரணம். அதை தான் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். சபையானது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்து நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளையும் குறைகளையும் சொல்லி திருத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாட்கள் பொல்லாதவைகளான நாள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வேடன் ஒரு புறாவை அடிப்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? கல்லுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறான். அப்போ அவன் கண்ணில் அழகான கண்கள், ஓ இது கல் சூப்பராக இருக்கேன்னு சொல்லி அவன் எடுத்து என்ன செய்கிறான்? 4 கற்கள் அவனுக்கு தென்படுகிறது. அதை எடுத்து என்ன செய்கிறான்? அதை அடிக்கிறான். அந்த புறாவை, அந்த பறவையை அடிக்கிறான். எல்லா கல்லும் என்ன செய்யுது? எங்கேயோ ஒரு பக்கம் போய் விழுந்துருது. அவன் என்ன செய்கிறான்? திரும்ப என்கிட்ட ஒரு கல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு என்ன செய்கிறான்? அடிக்க முடியலேன்ட்டு கவலையோட ஊருக்கு வரான். ஊருக்கு வந்தால் அவனுடைய சட்டை பாக்கெட்டில் ஏதோ மின்னுது. என்னென்ன எடுத்து பார்க்குறாங்க, இது அழகிய ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த கல், இது எப்படி உனக்கு கிடைத்தது? இது பல கோடிகள் விலை போகுமே என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு என்னது? அச்சோ, இது மாதிரி நிறைய கல்லை நான் வச்சுருந்தேனே, அது என்ன செஞ்சிட்டேன்? நான் புறாவை அடிக்கிறதுக்காக, பறவைகளை அடிப்பதற்காக நான் அதையெல்லாம் என்ன செஞ்சிட்டேன்? எரிந்து விட்டேனே என்று சொல்லி அவன் கவலையோடு இருந்தானாம். இன்றைக்கி அதுபோல தான் நம்மளுடைய நாட்கள். சில நேரங்களில் எல்லா நேரங்களையும் அதை பயன்படுத்தி கொள்கிறதே இல்லை. நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டிய நேரங்கள் என்ன செஞ்சிடணும்? வாசித்திடணும். ஒவ்வொரு வருடமும், இன்றைக்கு இந்த வருடம் முழு வேதத்தையும் வாசித்தவர்களுக்கு அப்போ எல்லாம் என்ன செய்யப்படும்? பரிசு கொடுக்கப்படும். ஆனால் இது நாட்கள் ஆக ஆக என்ன செஞ்சு தான் போகுது? என்ன சொல்லுவாங்களே பழமொழி, கழுகு தெரிஞ்சால் கட்டெரும்பாயிட்டுருக்கு. நீங்கள் அந்த மாதிரி தான் போய் கொண்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. தேவன் எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அத்தி மரத்திலே இருக்கு, அத்தி மரம் இருக்கு, இலை இருக்கு, கிளைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு, செழிப்பாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை? கனி இல்லை. கனி கொடாத மரத்தை என்ன செய்யணும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். தெளிவான ஒரு உபதேசம் இல்லையா? இன்றைக்கி நிறைய வெளி இடங்களில் உபதேசம் எப்படி போயிட்டுருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டாவே போதும்பா, நீ சபையில் அங்கத்தினராக இருந்தீங்கன்னா போதும், பரலோகம் போயிடலாம். இன்றைக்கி நிறைய அப்படி தான் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. வேத வசனம் நமக்கு தெளிவாக இருக்குது. இந்த ஊமை நமக்கு சொல்லுகிறது என்னன்னு? கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போடுவோம். இது எதுக்கு இனிமேல்? இது ஏன் நிலத்தையும் கெடுக்கணும்? பரலோகத்தையே கெடுத்துரும்பா. இதை விட்டா என்ன செஞ்சிடும்? பரலோகத்தையே கெடுத்துரும். அப்புறம் எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார் இந்த கனியை, இந்த அத்தி மரத்தை? எனவே இஸ்ரவேலருக்கு கிடைக்காத அந்த சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி என்ன செஞ்சிடணும்? ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் ஆசையாய் நான் தொடருகிறேன். அல்லேலூயா. நான் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவையே நாடுகிறேன். இந்த வருஷம் எத்தனை பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடுனீங்க? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எத்தனை பேர் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாதாயம் பண்ணணும்?
நான் அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய முயற்சிகளை என்ன செஞ்சிடக்கூடாது. அங்கே கல் தான் இருக்குங்க, கல்லான இறுதியும் தான் இருக்கும். நிச்சயம் ஒரு நாள் என்ன ஆகும், அது பலன் கொடுக்கும், கனி தரும். அடிக்க அம்மி நகரம், அக்கா சொல்கிற மாதிரி. பார்த்தீங்களா, நம்ம செஞ்சிட்டே தான் இருக்கணும், சோர்ந்து போயிடவே கூடாது. நான் டான்ஸ் ஆடினா போதும், நான் புது ட்ரெஸ் போட்டால் போதும், இப்படியே நம்ம எத்தனை நாட்களை தான் நம்ம செய்து கொண்டிருக்க போகிறோம். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆத்துமாதாய பணியை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். இந்த சபையில் நம்ம ஒவ்வொரு வருடமும் புதிய ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும், காணணும். அப்போ தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் எங்கே 2 பேரோ 3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறோம், அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் இருக்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். வந்தவனே வருகிறானா அல்லது கூட வேறொருவனை அழைத்து வருகிறானா என்று சொல்லி. எனவே கனி கொடுத்தால் பரலோகம், கொடாவிட்டால் நரகம். நமக்குள்ள நற்கிரியைகளாகிய கனிகள் இருக்கணும். நன்மை செய்ய திராணி இருந்தும் நம்ம செய்ய தகவல்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுவே நம்மளது என்னது, பாவம். எனவே 2024 வரைக்கும் காரணங்களையே சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. ஒரு புதிய ஆண்டில் அந்த ரீசன் எல்லாம் என்ன செஞ்சிடணும், சக்ஸஸாக மாறிடணும். எப்படி மாறிடணும், சக்ஸஸாக மாறிடணும். பாருங்கள், இந்த வருஷம் போன வருடம் நியூ இயர் அன்னைக்கு நான் சொன்னேன், கொடுப்பதில் தலைச்சிறந்தவர்களாக இருந்தீங்க. மிஷினரிகளுக்காகட்டாலும் சரி, சபைக்காகட்டாலும் சரி, கொடுப்பதில் இது வரைக்கும் குறையே இல்லை. நிச்சயமாக சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கரங்கூப்பி நன்றி சொல்கிறேன். நீங்கள் உற்சாகமாக கொடுக்குறீங்க, மிஷினரிகளுக்காக நீங்கள் தாங்குறீங்க. சரி, இந்த வருடத்தில் கொஞ்சம் அது என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. பாஸ்டர்மா சொன்னாங்களா கடந்த நாட்களில், நம்ம ஒரு மிஷினரியை எத்தனை தாங்குகிறோம், 4000 ரூபாய் கொடுத்து தாங்குகிறோம். நம்ம பெயர் இருக்குது, ராஜாமணிங்கிற மிஷினரியை தாங்குகிறோம். ஆனால் அவருக்கு நம்ம ஒரு சில மாதங்களாக என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. நாம் வேலைக்கு சாப்பிட்டோமில்ல, நாம் வேலைக்கு எல்லா காரியங்களும் செஞ்சோம்ல, தேவைகளை சந்தித்தார்ல ஆண்டவர். அப்போ நாமளால ஏன் கொடுக்க முடியல? வரக்கூடிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. யாராவது மிஷினரிகளுக்காக கொடுக்காமல் இருப்பீர்களானால் ஒரு புதிய ஆண்டில் என்ன செய்யுங்க, மிஷினரிகளுக்கென்று ஊழியத்திற்கென்று என்ன செய்யுங்க, கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், அந்த கொடுக்கறத என்ன செய்ய மாட்டார், நிச்சயம் மறந்து விடவே மாட்டார். ஏழை விதவை காணிக்கை பெட்டியில் என்ன செஞ்சா, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் அதை ஏன் கேட்கணும், அவர் அதை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே எதிர்பார்க்கிறார். நீ எப்படி கொடுக்கிறாய், நீங்கள் கொடுத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நிச்சயமாக என்னுடைய லைஃப்பில் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது, நான் செய்யும் பொழுது சில நேரங்களில் நினைப்பேன், வேலைன்னு எனக்கு ரொம்ப வேலை சுமைகள் கொடுக்குறாங்க, இதனால் என்ன செய்ய முடியல, என்னால் நிறைய என்ன செய்ய முடியல, ஆண்டவருக்காக செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் அழகாக ஆசீர்வாதமாக செஞ்சு முடிச்சிருவார். ஏன்னா எங்களுடைய பணி எப்பயுமே 20ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், 10ஆம் தேதிக்குள்ளே 6ஆம் தேதி, இப்படி அந்த தேதி இருக்கும். அந்த தேதியை மிஸ் பண்ணிட்டோம், கிளைண்ட்டுக்கிட்டையும் சரி ஓனர்கிட்டையும் சரி நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன் இதை செய்யலை, அதுக்காக தான் நான் உங்களை வச்சேன். இப்படி கேள்வி கேட்டே நம்மளை என்ன செஞ்சுருவாங்க. அப்போ அந்த வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணுமே. சில நேரங்களில் மற்ற பணிகளை செய்கிறதுனால, ஊழியங்களை செய்கிறதுனால இது தடைப்படுது, இதை வேண்டாம்னே என்ன ஒதுக்கிடுவோமேன்னு சில நேரங்கள் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாக அதையும் செய்ய முடித்து மற்ற காரியங்களையும் செய்ய, ஊழியங்களையும் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாக கொடுப்பதிலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இதுவரைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்க, வரக்கூடிய நாட்கள்லையும் அதை செய்யுங்க.
சபைக்கு நீங்கள் நிறைய காரியங்களை செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்ன செய்யுங்க, அதை மெனக்கெட்டு என்ன செய்யுங்க. ஏன்னா அருமையான நமக்கு நல்ல ஒரு போதகர்மார்கள் கிடைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக நம்மளை சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அப்படி தானே? அது விபிஎஸ் நாட்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்மஸ் நாட்கள் ஆனாலும் சரி, உங்களுக்கு இருக்குதோ சரியே, எனக்கு நிறைய சர்ப்ரைஸ். ஹல்லேலூயா. எனவே அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே திருச்சபைகளில் இதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் பார்க்கவும் முடியாது, உங்களால் பயன்படவும் முடியாது. வந்தால் அமைதியாக உட்காந்துட்டு போயிருந்தேன், இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் எதை வேணாலும் ஃப்ரீடமாக எப்படி வேணாலும் ஊழியங்களை நீங்கள் செய்யலாம், ஆண்டவருக்காக கொடுக்கலாம், உங்கள் தாளந்துகளை செலவிடலாம், பயன்படுத்தலாம். இதெல்லாம் இருக்குது. இதை திறந்த வாசலை இப்படிப்பட்டதான சான்ஸை என்ன செஞ்சிடாதீங்க, மிஸ் பண்ணாமல் அது காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்று அந்த பரலோகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. எல்லாம் வீணாக போச்சு ஆண்டவரே, நீங்கள் ரட்சிப்பு கொடுத்தீங்க, நல்ல சபையை கொடுத்தீங்க, திருச்சபையை கொடுத்தீங்க, எல்லாம் வீணாக போச்சு, நான் எதையுமே செய்ய முடியல என்னால். ஏன்? நான் எல்லாம் உலகம் வாழ்க்கை, என்னுடைய தொழில், என் குடும்பம், இதுக்கே நான் செலவழிச்சிட்டேன். இல்லை, காட் எக்ஸ்பெக்டட் கனி வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான கனியை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்குள்ள இருந்த கொடுமை, முறைப்பாடு அவங்களுக்குள்ள அப்படி தான் இருந்துச்சு. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் அந்த சான்ஸை நான் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் நாச்சி எனக்காக கனி கொடுப்பீங்களா, எனக்காக எதையாவது செய்வீங்களா? இந்த நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். போதும், இதுவரைக்கும் நான் வந்துட்டு இருக்கதே பெருசு நினைக்காதீங்க. இவ்வளோ தூரம் நான் வந்ததே பெருசு இல்லையா? திருப்தி ஆயிராதீங்க. உங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் திருப்தி ஆயிராதீங்க. இன்னும் இந்த வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, கடல் போல இருக்கு. உங்கள் நேரத்தை இதில் செலவிடுங்க. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன், மொபைல், டிவி, தொலைக்காட்சி, சீரியல், இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே போய்கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கை. எனவே இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. இல்லைனா அது வீணா, அது எரி நரகத்துக்கு தான் என்ன செய்யப்படும், அது கொண்டு செல்லப்படும். கண்களை மூடுவோமா, தலைகளை தாழ்த்தி. அப்பா, இன்னும் ஐயா, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு வருஷம் நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த அத்தி மரம் நிச்சயமாய் கனியை கொடுக்கும். இயேசுவானவர் பரலோகத்துக்கு சென்று, நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் என் மகனுக்காக மகளுக்காக நான் அவனை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறேன், அவனுக்கு தேவையெல்லாம் நான் சந்தித்து இருக்கிறேன், நிச்சயமாக கனி கொடுத்துருவான். அவனுக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கும், அவனுக்குள்ள நிச்சயமா நற்கிரியைங்கிற கனி இருக்கும், ஆத்துமாதாயங்கிற கனி இருக்கும், உதடில் கனியாகிய ஸ்தோத்திர பலி இருக்கும். எப்பொழுதும் அவன் நன்றியுள்ளவனாக இருப்பான். எப்பொழுதும் அவன் மனம் திரும்பி அவன் பரிசுத்தமுள்ள ஒரு கனியை எனக்கு தருவான். தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் போகிறேன். இயேசுவானவர் பிதாவிடத்தில் சொல்லுகிறார், நான் ரெடி, நான் போக ரெடி, என்னை அனுப்புங்க. இதோ நான் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை நான் என்ன செய்வேன், நான் பரலோகத்துக்கு நேராக கொண்டு வர போகிறேன். என்றென்று நம்மோடு கூட அது இருக்கும். இதோ அவனுக்காக நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், ஜீவ கனியை நான் தர புஷிக்கு கொடுக்க போகிறேன், நித்திய ஜீவனை தர போகிறேன். தேவன் ஆவலாய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, நம்ம கனி கொடுக்கிறோமா? நல்ல கனிகளை கொடுக்கிறோமா? கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கா? தேவனுடைய திட்டம், பிளான் நம்மகிட்ட இருக்கா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் வருவேன் போவேன், ஆமேன் போட்டோன்னு சென்று விடுவேன், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நம்ம நினைத்து பார்ப்போம்.
பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். பாடுவோம். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், நிரம்பணும். மலைகள் ஆமென். குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்படணும். வேண்டும். ஆமென். கோணலானவை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரடானவை சமமாகணும், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ஆமென். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் பரலோக ராஜ்யத்துல சேர்க்க போறாரு. பதரையோ அக்கினியில் நம்ம பதரா மாறிடக்கூடாது. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், அவருக்காய் கனி கொடுக்க ஆயத்தமாவோ. ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை
வாய்ப்படி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். தீர்மானம் எடுங்க. எதிர்கொண்டு ஆமென். பள்ளங்கள் எல்லாம் ஆமென். நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு நான் உமக்காய் வருகிறார் வாழ்வாண்டவரே. எதிர்கொண்டு செல்வோம். ஹalleluya ஹalleluya. அப்பா, இனி அந்த 2024 ஆண்டிலே நான் செய்த பாவங்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே என்னை புதிய மனுஷனாக, உமக்காய் பயனுள்ள ஒரு பாத்திரமாக, உங்களுடைய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுகிறவனாக, ஆண்டவருடைய திட்டத்தை நான் செயல்படுத்துகிறவனாக, உமக்காய் நான் ஊழியம் செய்கிறவனாக, நான் கனி கொடுக்கிறவனாக, எனக்குள்ள ஒரு ஆவியின் கனி செயல்படும்படியாக, நற்கிரியைகள் செயல்படும்படியாக, உமக்காய் கொடுக்கிறதிலோ, உமக்காய் ஆண்டவரே சபை ஆராதனையில் பங்கு பெறுவதிலோ, ஆண்டவரே ஜெபிப்பதிலோ, இந்த தேசத்துக்காய் திறப்பதில் நிற்பதிலோ நான் முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக. இதோ உனக்கு ஒரு சான்ஸ் தருகிறார். இன்னும் புதிய ஆண்டிலே ஒரு புதிய வாய்ப்பை தருகிறார். அதை பயன்படுத்திக்கொள். இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாய் வருகிறது. தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிப்பாராக. கரங்களை தட்டி ஒரு தீர்மானத்தோடு கூட தானியேலை போல, தாவீதை போல, இயேசுவை போல உமக்காய் ஒரு வாழ்க்கை வாழ்வேன். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. புதிய ஆண்டிலே நான் ஒரு கனியை தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கனியை நான் தந்து உம்மை மகிழ்விப்பேன் ஆண்டவரே. ஆமென். தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் முழங்கால் படியிடுவோம். ஆசீர்வாத ஜெபத்துக்கு நேராக போதகர் நம்மை நடத்துவார். பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு நீ பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் புதிய ஆண்டுக்கு கடன் செல்ல எங்களை தகுதிப்படுத்துனதுக்காக சோத்துனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து துதிக்க ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. புதிய ஆண்டிலே தாப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாக எங்களை உருவாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரப்பா. அப்போ அப்படிப்பட்ட கனிகளை பிள்ளைகள் தந்து நாமத்தை மையப்படுத்த, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இந்த நாளில் வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் எல்லாம் குறைவெல்லாம் நம்முடைய மகிமின் ஐஸ்வரியத்தினால் நிறைவாக்கி ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடந்த ஆட்சி அடையும் கர்த்தர் தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குறைவில்லாதபடி நடத்தி ஆசீர்வதிக்கும் நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக இம்மைக்கு மாத்திரமல்லப்பா, மறுமைக்குள் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடல் செல்ல பிள்ளைய பொறுப்பெடுத்துக்கொள்ள ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் ஒருவரும் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே காத்துக்கொள்ள உதவி செய்யும் நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படியே செய்வதற்காக சோத்திரம் ஆண்டவரே. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்பேன்னு சொல்லிட்டு வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உண்மையே சேவித்து ஆண்டவரை வாழ்ந்து உமக்கு பிரியமாய் வாழ இன்னும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இப்போ வரும் நாட்கள் காலதாமதமானால் நாங்கள் மிகுந்த கனியில் கொடுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படியே செய்வதற்காக சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, ஆவியின் கனியாகிய அந்த 9 கனி வர ஆண்டிலே பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படியே செய்வதற்காக சோத்திரம் ஆண்டு நல்ல தடைப்பட்ட குடும்பங்களையும் ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பேற்றுக் கொள்வார் நாட்களிலே ஆண்டவரே.
சபை கூடி வர உதவி செய்யும் உனக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சிலர் சபை கூடி வரை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாது என்று வேதவசம் சொல்லுகிறது. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த மாதத்தில் அப்பா வரும் வருஷத்தில் உண்மையாய் உத்தமமாய் தேடி வர ஊருக்கு உணர்வளித்து தாரும் ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்கள் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்படியே செய்வதற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நல்ல படைத்த காணிக்கை ஆசிரியதையும் அங்கீகரித்தள்ளும் ஆண்டவரே. அப்பா கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுப்போம் வாக்குத்தத்தபடி கொடுக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. உற்சாகமாக கொடுத்த தேவனை பிரியமாக வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா அப்படிப்பட்ட உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி தருவீராக. கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். அடைய விசேஷமாக வர ஆண்டவரே புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை நேரமாய் கடந்து வந்து அப்பா வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள தேவரே ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் உனக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாள் ஆண்டவரே செய்தி கொடுக்கிற தாசர்களை மறைத்து நீ வெளிப்படும் உனக்கு செபிக்கிறோம். நீர் மறைத்து ஆண்டவரே அவங்க நீங்கள் வெளிப்பட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம். துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிதாவாகி தேவனுடைய அன்பும் கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பசுத்தாவினுடைய ஐக்கியம் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சதா நாட்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.